அரசியல் பேசினேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டிஸ்க்ளைமர் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, மேம் நீங்கள் அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க, அது கான்ட்ரவர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. ஸோ அதனால் அரசியல் நான் பேசல. சாரு சொன்னாரு அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க, அது கான்ட்ரவர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நீங்க வந்த இங்க வந்து முதல்ல இருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இளம்பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றதான் இந்த செஷன் முழுக்க அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு வந்து நம்ம அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணிருக்கா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? வழக்கமாக பதில் சொல்கிறது லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா.